ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்து வேலையை என்னென்ன பண்ணோங்கிறத பார்க்கலாங்க. இது வாழைப்பழ கரைசல். நானே வாழைப்பழ கரைசல் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணதுங்க. இது இந்த பாக்ஸில் ஒரு பாதி பாக்ஸ் அளவுக்கு நான் ரெடி பண்ணேன். இப்போ காலியாகிடுச்சு. நம்ம அடுத்தது ரெடி பண்ணணும், அடுத்த பேட்ச் ரெடி பண்ணணும். இது எவ்வளோ வாழைப்பழம் நம்ம நல்ல கனிந்த பழமாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 45 நாள் நல்லா ஊற விட்டு எடுத்தோம்னா நமக்கு வாழைப்பழ கரைசல் ரெடிங்க. இப்போ நான் அதுதாங்க செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறேன். இப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா இது நன்மை செய்யும் பூச்சிங்க. இந்த மிளகாய் செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், மிளகாய் செடி எல்லாமே ஃபுல்லாக அஸ்வினி பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் 1 வீக் கழித்து நான் பார்க்குறேன், எல்லா பூச்சியுமே காலிங்க. அஸ்வினி பூச்சியை ஃபுல்லாக இப்போ நான் காமிச்ச பெரிய பூச்சி ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. இது நமக்கு நன்மை செய்யும் பூச்சிங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வாழைப்பழ கரைசல் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml ரெடி பண்ணி 5 ml ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன, நம்ம மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி மண்ணுக்கு பஞ்சகாவியா கொடுத்துட்டு 1 லிட்டருக்கு 10 mlன்னு சொல்லிவிட்டு பஞ்சகாவியா மண்ணுக்கு கொடுத்துட்டு, அடுத்தது செடிகளுக்கு மேலே வாழைப்பழ கரைசல் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அடுத்த வேலை என்னென்னா, பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா நிறைய பெண் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஆண் பூவோடு எடுத்து நம்ம இதனுடைய மகரந்தத்தை எடுத்துகிட்டு நம்ம பெண் பூவோடு வைக்கும்பொழுது அது காயாக மாறுறதுக்கு எளிய முறையாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே நம்ம பண்ணலனாலும் காயாகும். பட் எல்லா காயுமே சரியாக பாலினேட் ஆகாது. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிறதுனால நம்ம பாலினேட்டர்ஸ் ஹனிபீஸ் மற்ற வண்டு எறும்பு எல்லாமே பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான். அதனால் நம்மளே பாலினேட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கானில் இது மேல் ஃப்ளவர், அடுத்த ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த முடியோட இது மல்டிகான்னு. இது நம்ம ஏற்கனவே நிறையா பறித்து நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க அதில் போய் பாருங்கள். இப்போ அந்த போலெல்லாம் எடுத்து நம்ம இந்த முடி மேலே வச்சோம்னா இது பாலினேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காயாக சீக்கிரம் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெண்டைக்காயெல்லாம் இருக்குது, நிறைய சிகப்பு வெண்டைக்காய் இருக்குது. அப்புறம் ஒரு 4-5 பச்சை வெண்டை இருக்குது. இது மட்டும் பறிச்சிக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் மட்டும் இருக்குது. இதை மட்டும் நம்ம பறித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதை இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் செஞ்ச வேலை. அப்புறம் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, அதுவும் பறிச்சிக்கலாம். இங்கே கொஞ்சம் சிகப்பு வெண்டை இருக்குது. சிகப்பு வெண்டையை ஒரு 5-6 செடி கிட்டத்தட்ட வச்சுருக்கேங்க நான். இது தாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்.